வணக்கம் மேம். வணக்கம். அதிகமாக இப்போ இந்த சினிமா துறையாக இருக்கட்டும், நம்ம பக்கத்து வீடுகளில் குடும்பங்களில் எல்லாத்துமே பார்க்க நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்கப்பா, திடீர்னு எவனோ பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஐஸ்வர்யா, தனுஷாக இருக்கட்டும், ஜிவி பிரகாஷ், அவங்க இப்போ ஜெயரவி அப்படின்னு நிறைய பேரை பார்த்துருக்குறோம். ஏன் இந்த டிவோர்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக வர காரணம்? சினிமா துறையாக இருக்கட்டும், இது நம்ம மற்ற துறையாக இருக்கட்டும். காரணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மெயினாக வந்து 2 பேருக்கான ஒரு தனிப்பட்ட முறையில் டைம் இல்லை ஒன்று. ஸோ இன்னொன்று, அன்பாக பேசுகிறது வந்து குறைஞ்சிருக்கும். அன்பாக பேசலைன்னா அது என்ன ஆகும்னா, அவங்களுக்குள்ளவே வந்து என்கிட்ட வந்து அவர் அன்பாக நடந்துக்கல, என்கிட்ட அவன் அன்பாக நடந்துக்கல, ஆனால் பிடிக்காது அப்படின்றது வந்து அவங்களே அந்த கம்பேரிசன் கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இன்னொன்று வந்து அவுட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அன்பு காமிக்கிறாங்க. பொண்டாட்டியோட இன்னொரு ஃபீமேல் வந்து யாரோ எனக்கு வந்து நிறைய அன்பு கொடுக்குறாங்கன்னா, அப்போ எப்படி யோசிக்கிறாங்கன்னா, அவங்க வந்து ஓகே, நான் வெளியில் வந்து இருக்கிற சந்தோஷத்தை தேட போகும்போது இங்கே இருக்கிற சந்தோஷம் என்ன ஆகும்னா அப்படியே டவுன் ஆகிடும். ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ்ன்றது இல்லையே. நீங்கள் வந்து அங்கே நீங்கள் ஓடி போய்ட்றீங்க, பட் இவங்களுக்கு என்ன, வீட்டில் தானே இருக்காங்க. ஸோ இவங்க என்ன வெயிட் பண்ணுறாங்கன்னா, என் புருஷன் என்கிட்ட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். தட் இஸ் த மெயின் ரீசன். வந்து மெக்கானிக்கல் லைஃப்பில் ஓடுறாங்க. இன்னொன்று, ஸோ ஒர்க்கு பிளேஸில் வந்து இருக்கிற ப்ரெஷரை வந்து கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே காமிக்கிறாங்க. இன்னொரு ரீசன். ஸோ வீட்டுக்குள்ளே நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை வந்து 4 பேர்கிட்ட சொல்கிறது, அது வந்து எப்படி ஆகும்னா அவங்களுக்குள்ளே ஒரு ஹர்ட்டாக வந்து எடுத்துக்கிறது. திருப்பி இது எனக்கு சரிப்பட்டு வராது, இந்த ரிலேஷன்ஷிப்பு நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு டெசிஷனுக்கு வந்து போகிறாங்க. The Chennai Silks in Mega Summer Sale.